பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த தின தியானத்தின் வாயிலாக இந்த நாளிலும் உங்களை சந்திக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பரே, இந்த தின தியானங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகம் செய்யும்படியாய் உங்களை தாழ்மையாய் தயவாய் கேட்கிறேன். இந்த நாளிலே மீண்டுமாய் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிறவர் என்பதை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலேயும் தேவனிடத்திலிருந்து இந்த ஆலோசனைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகம் தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பியது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகிறதை, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் கேட்க முடியும், உணர முடியும். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தேவன் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஆலோசனை தருகிறதை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஆலயத்திற்கு செல்லும்போது தேவனுடைய ஆலோசனையை அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் உணர முடியும். எனவே தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவது, வேதம் வாசிப்பது, ஜெபம் செய்வது போன்றவைகளை நாம் எந்த சூழ்நிலையிலேயும் விட்டுவிடக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாய் இருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அதனால்தான் அந்த ஆலோசனைகள் அருமையானவைகள் என்று சொல்ல முடிந்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த அருமையான ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு தேவனுடைய சமூகத்தை நாடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாக ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம், தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக வாழ எங்களுக்கு உதவி செய்யும், கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.